சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காளீஸ்வரி எண்ணெய் நிறுவன ஆலை மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள வத்திராயிருப்பு கிராமத்திலிருந்து 1962ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்த 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஜி. முனிசாமி என்ற ஜி.எம். சாமி இன்று வருடத்திற்கு 100 கோடிக்கு மேல் காளீஸ்வரி நிறுவனத்தின் மூலம் வருமானம் ஈட்டுகிறார். சமையல் எண்ணெய் தயாரிப்பில் முன்னிலையில் உள்ள காளீஸ்வரி எண்ணெய் நிறுவனம் கோல்டு வினர், கார்டியா லைஃப், தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் உள்ளிட்டவற்றை தயாரித்து வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு சென்னை மாம்பாக்கத்தை அடுத்த வேங்கை வாசல், திண்டுக்கல் ஆகிய இடங்களில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இயங்கி வருகிறது. மேலும் காளீஸ்வரி நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் காளீஸ்வரி நிறுவனம் பல ஆண்டுகளாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்று எழுந்த புகாரை அடுத்து மயிலாப்பூரில் உள்ள உரிமையாளர் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தவிர சென்னை, ஈரோடு, பழனி உட்பட 46 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி முதல் நடைபெற்று வரும் சோதனையில் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.